ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்ட்டான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரவையை வச்சு ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய வித்தியாசமான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. 1 கப் ரவை சேர்த்தாச்சுங்க. இந்த 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் மெஷரிங் கப்பில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதை நம்ம இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லைங்க. லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளுங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்குறேங்க கலருக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சாதா மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாங்க. போதுமானது தான். இப்போ இது நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு அது கூட நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரணுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மாவு எப்படின்றத பார்த்துடலாம். பாருங்கள், மாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. பாருங்கள், 1/2 மணி நேரம் ஊறினதுனால மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. மறுபடியும் நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பேக்கிங் சோடா வேணான்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம்.
அடுத்ததாக அடுப்பில் இந்த மாதிரி ஒரு தவா வச்சு தவா ஹீட் பண்ணிக்கலாங்க. அதில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு கல் காஞ்சதும் நம்ம மாவு எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் கனமாக இல்லாமல் ஓரளவுக்கு மிதமாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இந்த மாதிரி கையில் உருட்டிக்கலாங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு இதை நம்ம இப்போது இந்த மாவோட சென்டர் பார்ட்டில் வச்சிடலாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு மேலே அதே மாவே கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் வேகும் உள் பக்கம் எல்லாமே நல்லா வெந்து வரும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், வெந்துருச்சு. ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இப்போது மறுபடியும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. இன்னொரு பக்கமும் அப்போ தான் நல்லா வெந்து வந்துடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, எடுத்தாச்சு. பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம இப்போது எடுத்துடலாங்க. பாருங்கள், மறுபடியும் அதே மாதிரி கல்லில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதே ப்ராசஸில் நம்ம அடுத்ததையும் ஊற்றிடலாங்க. பாருங்கள், வெந்துருச்சு. இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடணும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கன்னு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங்கோடையும் வெளியில் இந்த மாதிரி நல்ல சாஃப்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. இந்த சூப்பரான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.